பாளையம் போகிறது சாலம்னு சொல்கிறாங்க இல்லையா? கோயில் யார்? ஃபஸ்ட் நம்ம அப்பா அம்மா தான், அதுக்கு மூணாவது கோயில். அதனால் அவங்க சொல்லிப்படி நீங்கள் கேட்கணும். புரிஞ்சுதா? சொல்லிப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். ஏன்னா அவங்களாம் கஷ்டப்படுறது உங்களுக்காக தான் கஷ்டப்படுறாங்க. நைட்டு பகல் எதையும் பாராமல் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுறாங்க. புரிஞ்சுதா? அதனால் அவங்களுடைய பேரை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. புரிஞ்சுதா? இந்த காலத்தில் வந்து பணமாக சொந்தம் பேசாது, படிப்பு தான் பேசும். படிப்புக்கு வந்து வயதே கிடையாது. நாம் உயிருள்ள வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். படிப்பு வச்சு ஆராய்ச்சி கொடுக்க முடியுமா? இதே சொந்த பணமாக இருந்தால் பிடிக்கிட்டு போயிடலாம். நாங்கள் போட்டு போய் தேட பிடிக்கிட்டு போயிடுவேன். ஆனால் நம்ம படித்த படிப்பு ஆராய்ச்சி பிடிக்கிட்டு போக முடியுமா? போக முடியாது. அதனால் படித்த படிப்பு அடுத்தளுக்கு யூஸ் ஆகும். புரிஞ்சுதா? நீங்கள் தெரியாததுக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும், சொல்லணும். நீங்கள் மட்டும் அதை ஏற்றிட்டா மட்டும் பத்தாது. புரிஞ்சுதா? அது அடுத்தவங்களுக்கும் நீங்கள் என்ன பயன்படுத்தினா அது அடுத்த ஒரு நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது நினச்சி பார்ப்பாங்க, பரவாயில்ல இந்த பையன் பொண்ணு இவங்க சொன்னதுனால நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். சும்மா வெறும் படிப்பு மட்டும் படித்தா பத்தாது. அதே மாதிரி அனுபவம் வந்து அறிவு, சிறந்த அறிவு. எதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அனுபவம் பட்டுக்கணும். ஏன் அனுபவப்படுறதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 ஆக்டிவிட்டி எதுக்கு செய்ய சொல்கிறோம்னா, மேல் கிளாஸ் போனீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு தனி ஒரு மார்க் இருக்குது, 20 மார்க். இன்டர்னல் மார்க் 20 மார்க். அது நல்லபடி ஆக்டிவிட்டி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் மார்க் போடுவாங்க. அதனால தான் இப்போ இருந்தே உங்களுக்கு பேஸ்மெண்ட்டை வந்து அஸ்திவாரத்தை வந்து ஆரம்பத்துலேருந்தே கவனிமா, ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரணும். அதனால் ஆக்டிவிட்டி டீச்சரோ நானே சொன்னால் செஞ்சுட்டு வாங்க. அப்போ நம்மளால் சார்ட்டு ஸ்கெட்ச் பென்சில் வாங்கிக்கிறது தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் செஞ்சு பழகணும். புரியுதா? இப்போ எண்ணி எழுத்து வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நம்மளது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்ய வேண்டியது இருக்குது. புரியுதா? செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. அந்த செயல்பாடு நம்ம செஞ்சோம்னா தான் அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நம்ம கட்டுரை நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நல்ல 1லேருந்து 5 வரைக்கும் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா மேல் கிளாஸ் போனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் நல்ல எழுத்துக்கள் நல்லா தெரியும். புரிஞ்சுதா? இங்கிலீஷ் எழுத்து எத்தனை இருக்குது? வேறு 26 எழுத்து இருக்குது. அதுவே நான் படிக்க மாட்டேங்கிறோம். தமிழ் எழுத்து 247 இருக்குது. அது அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் வேறு 26 தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து எழுத்துக்களுடைய வடிவம் தெரிஞ்சுக்கணும். இந்த எழுத்து எஸ்னா இதா, டீனா இதா, 2 சொல்லி நாத, 3 சொல்லி நாத அப்படின்னு தெரிஞ்சு. 4 சொல்லி நான் இருக்குதா? யாரும் சொன்னா 5 சொல்லி நான் இருக்கிறேன் அன்னைக்கு இருக்குடா? இல்லை, 2 சொல்லி நான் தான் இருக்குது, 3 சொல்லி நான் தான் இருக்குது. அதே மாதிரி 10 சொல்லி கொம்பு தான் இருக்குது, 2 சொல்லி கொம்பு, 3 சொல்லி கொம்புலாம் கிடையாது. சரியா? நீங்களே வேணா ஏற்படுத்திக்கலாம். நீங்களே என்ன பண்ணிக்கலாம்? ஏற்படுத்தி நல்லா படிக்க சாமி. புரிஞ்சுதா? மிகப்பெரிய சொத்து கல்வி. மிகப்பெரிய சொத்து என்னதான் ஆட்டம் பாடினாலும் நம்ம விளையாடினாலும் காரியத்தில் என்ன பண்ணக்கணும்? கண்ணா இருக்கணும். அதே மாதிரி படிப்புல தான் பொறாமை வேணும். அவன் வந்துட்டானா 190 மார்க் வாங்கிட்டானா நான் அடுத்த 95 மார்க் வாங்குவேன் அப்படின்னு படிப்பில் மட்டும்தான் பொறாமையாக இருக்கணும். வரையா மிஸ் இல்லாமல் இது பொறாமையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஜாதி இனம் வேறுபாடுன்றது இருக்கணும். புரிஞ்சுதா? அதில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. 2 ஜாதி தான் இருக்குது. புரிஞ்சா? ஆண் ஜாதி ஒன்று, பெண் ஜாதி ஒன்று. அதனால் நம்ம ஒரே குலம் ஒரே இனம். அது பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு தெரியலன்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரலாம். முதல்ல நீங்கள் அப்பா அம்மா சொல்லி கேளுங்க ஃபஸ்ட்டு. புரிஞ்சுதா? கேட்டிங்கன்னாவே வாழ்க்கையில் உயிர்நடத்துக்கு வந்துடலாம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அப்பா அம்மாவில் நினச்சிக்கோங்க. கடவுள் நினைக்கிறீங்களே அப்பா அம்மாவில் நினைக்கிறீங்க. சரியா? அதுக்கு அடுத்தது கடவுள். அப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர், டீச்சர். புரிஞ்சுதா? அதனால் அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. இப்போ தான் பார்த்தீங்க உங்களுக்கு காலை உணவும் போடுறாங்க, மத்தியான உணவும் டேஸ்ட்டாக போடுறாங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் படிக்கணும். அது ரிசல்ட் என்ன? செயலில் நாம் காட்டணும். புரிஞ்சுதா? நம்ம வந்தோமா காக்கால் சோத்தணுமா? நீங்கள் தான் டீச்சர் சார் சொன்னாங்க, இது படிச்சுட்டு வச்சு சொன்னாங்க, எழுதி வச்சு சொன்னாங்க, இதெல்லாம் செய்யணுங்கப்பா செய்யணுமா அப்படின்னு சொல்லுங்கள். சார் டீச்சர் இதை வாங்கி கொடுத்தோன்னாலும் அதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா நல்லா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. யார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நீ கேட்குறது மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இது அனைத்து வேறுபட்டு இருந்தாலும் இந்தியா அப்படின்ற நாம் ஒற்றை சொல்லால் அனைவரும் நிறைந்திருக்கிறோம். அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை, வாய்மையே வெல்லும் என்ற கூற்றுக்கிறங்க
மீண்டும் அனைவருக்கும் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி.